அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி கோபியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு கிச்சனில் போய் கோபிக்காக காப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம கோபி என்ன பண்ணனா தூக்க தெளிஞ்சு போயிட்டு டேபிள் மேலே உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்தா ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா கோபிக்காக காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு, கோபி நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு சரின்னு தோணுதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பேசுகிறாங்க. உடனே கோபி வந்து, அம்மா என்னம்மா ஆச்சு, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? நேற்று நான் வந்து ராதிகாவை பார்க்குறேன்னு போனேன்ல, ராதிகா வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராதிகா விட்டுட்டு போயிட்டால, சரி விடு கோபி, அவளையே நினச்சி நீ ஏன் வருத்தப்படுற? அவள் தான் நீ வேண்டான்னு உதிரி தள்ளிட்டால, அப்புறமா ஏன் நீ அவளை நினச்சி வருத்தப்படுற? உனக்காக நான் இருக்கேன், உன் பசங்க இருக்காங்க, நம்ம குடும்பமே உனக்காக இருக்குது, அதை நினச்சி நீ சந்தோஷப்பட மாட்டியா? இல்லாதவளை நினச்சி நீ ஏன்டா வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கிட்ட கேட்குறாங்க. கோபி வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ராதிகாவோட இருந்த அந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸை கொஞ்சம் நினைக்கிறாரு. ஏன்னா ராதிகா ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வேண்டான்னு தடைக்கு கீழே விழுறப்பெல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தா, இப்போ மொத்தமாக நம்மளை வேண்டான்னு போயிட்டாலே அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி, இல்லைம்மா ராதிகா மட்டும் என்னோடய வாழ்க்கையில் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையே பூஜைதான், அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து அவரோட ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஈஸ்வரி வந்து, இல்லை கோபி நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு, அவள் உன்னை வேண்டான்னு சொன்னான்னா அவள் தான் வருத்தப்படணும், நீ வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, சின்னதாக சொல்லி புரிய வைக்கணும்னு அவள் வேண்டான்னு உதவி தரணும்னு எதுக்காக திரும்ப திரும்ப நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணா, சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஈஸ்வரியை சமாதானப்படுத்துகிற விதமாக பேசிட்டு நம்ம கோபி தனிமையில் உட்காந்து ரொம்ப யோசிக்கிறாரு. இப்போவும் நம்ம ராதிகாவை போய் பார்த்து பேசிட்டு வரலாமா, ராதிகா நம்மளை ஏற்றுப்பாளா, இல்லை மறந்து மன்னிச்சே இங்கே திரும்ப வந்துடுவாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ரொம்ப தப்பு கணக்கு போடுறாரு. என்ன ஆனாலும் சரி கோபியோடு திரும்ப சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க நம்ம ராதிகா. ராதிகாவோட மனசை எப்படி நம்ம கோபி மாற்ற போகிறாரு? ஏன்னா ஒரு பக்கம் பாக்கியாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணார், இப்போ நம்ம ராதிகாவோட வாழ்க்கையும் நாசம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே வீட்டில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மெத்தடில் அவர் இருக்கார். ஆனால் அது எல்லாமே தப்புன்னு புரிய வச்சு கூடிய சீக்கிரம் நம்ம ராதிகா கோபிக்கு எது உண்மையான வாழ்க்கை, எது சந்தோஷம் அப்படிங்கிறத புரிய வைக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.